கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பதிலாக பிடித்ததை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிரபலமான யூடியூப் சேனல் வச்சுருக்க ஒரு டீசெண்டான கப்பல், ஓகேவா? அவங்க வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த யூடியூபர்ஸ் லைஃப்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்குது, வேலைக்கே போக தேவையில்ல, ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க இப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சதுன்னா என்ன அப்படின்னா வீடியோ போடுறது, ஓகேவா? ஸோ இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்தது, அது பேன் பண்ணி கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வெர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டஃப் மேஷ், மியூசிக்கல் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருந்தது. அந்த மாதிரியான காலகட்டத்திலே அவங்க வீடியோஸ் போடுவாங்களாம். எதனால்? பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. அப்போல்லாம் எந்த ஏர்னிங்ஸும் அவங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் வீடியோ பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அதை பண்ணிகிட்டு இருந்ததுனால மட்டும்தான் இப்போ அவங்க ஒரு நமக்கு தெரிஞ்ச ட்ரெண்டிங்கான கப்பலாக இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நமக்கு பிடிச்சதை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம பலனை எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் அதுக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நான் அவங்க சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் போட கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வரப்போகிற தீபாவளிக்கு இந்த மாதிரியான ப்ளவுஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.